டார்கெட் பண்ணி உங்களுடைய மதவாத அரசியலை திணிச்சு அவங்களுடைய நம்பிக்கையை குலைத்து நீங்க இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் அறநிலைத்துறையை நீ கையில வச்சிட்டு இருக்கல, இது வரைக்கும் நீ என்ன நல்லது பண்ணி புடுங்கி தள்ளிட்டேன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லு பாப்போம். நீ பண்ண நல்லது என்ன அந்த அறநிலைத்துறைக்கு? இங்க இருக்கக்கூடிய கோவில்களோட சொத்துக்களை நீ எந்த அளவுக்கு மீட்டு எடுத்திருக்க, அது எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்க சொல்லு பாப்போம். ஓ தலைமை குடும்பம், உன்னுடைய முதலாளி, நீ கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு கேவலவாதி. எங்க திமுகவுல கூலிக்கு மாரடிக்கக்கூடிய நீ உன்னுடைய முதலாளிக்கு வேலை பார்க்கிற. ஆஃப்டர் ஆல் அவன் கொடுக்குற 200 ரூபாய்க்கு நீ வேலை பார்க்கிற. அதுக்கு நீ என்ன பண்ற? இங்க இருக்கக்கூடிய கோவில் சொத்துக்களை திருடி அங்கே உன் தலைமைக்கு நீ கொடுத்துக்கிட்டு அதன் மூலியமா ஒரு நல்ல பேர் வாங்குறன்ற பேர்ல நீ இருந்துகிட்டு இருக்க. உன் வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறியா? சேகர்பாபுடைய வரலாறு தெரியாதா? எத்தனை பிரஸ் மீட்ல பழைய சேகர்பாபா பார்க்கணுமாலும் நீ பேசியிருக்கியா இல்லையா? இப்ப ஏன் உனக்கு நான் இந்த அளவுக்கு நான் உனக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன் அப்படின்னா, இதையாவது நீ காப்பாத்திக்கோன்றேன். இதுக்கு மேலையும் உன்ன மாதிரி பேசுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு தெரியும். உன்னைய ஓட்டு போட்டு உட்கார வச்சாம்பாரு ஆர்பர் தொகுதியில, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட குறைந்த அளவு மனிதன்ற அடிப்படையில உன்னைய மதிக்க தெரியும். ஆனா நீ அந்த ஹார்பர் தொகுதியில பண்ணக்கூடிய ஊழல் என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய கேவலமான செயல்கள் என்ன தெரியுமா? அதை பத்தி எல்லாம் பேசுவோமா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்காது. சமீபத்துல பாகிஸ்தான்ல இருந்து ஒரு போதைப் பொருள் எடுத்துக்கிட்டு ஒரு கப்பல் ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது. அது வந்து சேர வேண்டிய இடம் உன்னுடைய ஹார்பர் தொகுதியில. உன் தொகுதிக்கு வரக்கூடிய ஒரு கப்பல், அது போதைப் பொருளை 300 கிலோ எடுத்துட்டு வருது. கப்பல் பேரு சாதிக்கு. சும்மா சாதா சாதிக் இல்ல, ஜாஃபர் சாதிக். சொன்னாலே அப்படியே பதறுதா உதறுதா? நீ ஹார்பரை வைத்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே நீ எந்த அளவுக்கு கேவலமான செயல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். ஆனா இருந்தும் மக்கள் மன்றத்துல உனக்கு தீர்ப்பு அளிக்கப்படணும்னு சொல்லிதான் இங்க சில விஷயங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா அதிமுக மட்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னு வையே பாபு, ஸ்னேக் பாபு, பீஸ புடிங்கிடுவாங்க மொத்தமா கொத்தா. நீ அறநிலைத்துறையில பண்ண ஊழல் என்ன, இது வரைக்கும் இந்து மக்களை ஏமாத்தி நீ பிழைப்பு நடத்தின பிழைப்பு என்ன, அதன் மூலியமா சம்பாதித்த வருமானம் என்ன, அதை வைத்து நீ உன் தலைமை குடும்பத்துக்கு கொடுத்த வரவு செலவு கணக்கு என்ன, உன் குடும்பத்தை வயிறு வளர்க்குறல்ல அதுல எப்படி வளர்த்தன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் பூரா புடுங்கி எடுத்துரும் அதிமுக. ஆனா நீ என்னன்னா திமிரு பிடிச்சிக்கிட்டு அதிமுகவுடைய ஒரு தொண்டர், ஆர்பி உதயகுமாரா இருந்தாலுமே அவர் அதிமுக தொண்டர். முதல்ல நீ அதிமுகவுடைய தொண்டரை தொட்டுட்ட, இனி உன் வாழ்க்கை கெட்டுட்ட, நீயே கெடுத்துக்கிட்ட. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, மக்கள் புரிஞ்சுக்கோங்க. சேகர் பாபு ஒரு ரவுடி, அவர் பிறப்புலேயே சந்தேகம் இருக்குன்னு உதயகுமார் மாதிரியான முன்னாள் ஆட்கள் சொல்லிட்டாங்க. அப்ப சேகர் பாபு நமக்கு தேவையா? இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையா? இங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மதம் சார்ந்த மக்களுக்கு தேவையா? அறநிலைத்துறைய அந்த ஆளு கையில வச்சு நடத்தினா உருப்புடும் விளங்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் தயவு செஞ்சு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போடதான் உங்களுடைய மைண்ட் செட் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, மக்களுக்கு எது தேவை அப்படின்னு எங்களை மாதிரியான ஆட்களுக்கு புரியும். நாங்க களத்துக்கு வரணும்னா உங்க ஆதரவு வேணும். நாளைக்கு சேகர்பாபு மாதிரியான ஆட்களால எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். எங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும்னா மக்கள் ஆதரவு இருந்தா போதும். அது அதிமுக தொண்டனா இருந்தாலும் சரி, இல்ல அடிப்படை ஒரு சாமானிய மனிதனா இருந்தாலும் சரி, அவனுக்கு திமுக அப்படின்ற கட்சி இருக்கிற வரைக்குமே அது ஆபத்து தான். உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எங்களுக்கு மக்கள் மன்றத்துல மக்களுடைய ஆதரவு இருந்தா போதும்னு நினைக்கிறோம். மக்கள் மீண்டும் சொல்றேன், மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க. திமுக ஒரு ஆபாச கட்சி, கருணாநிதி ஒரு ஆபாசவாதி, அதுக்கப்புறம் தான் ஒரு சிறந்த ஊழல்வாதி. அதனால கருணாநிதி வகைரா வந்தா இங்க ஆட்சி மலரும், தமிழ்நாட்டு செழிக்கும்னு நினைக்காதீங்க. சுரண்டி திருட்டு போயிடுவாங்க. கன்னியாகுமரியில ஒரு மலையே காணுமா சார், இங்க இருந்து கிணத்த காணும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு மலையே காணுமா, மலையே பேத்து எடுத்துட்டு போயிட்டாங்க இவங்க. அந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு ஆட்சி கொடுத்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடித்து தின்னுகிட்டு இருக்கானுங்க, இந்து கோவில் சொத்துக்களை புடுங்கி தின்னுகிட்டு இருக்கானுங்க. அதனால மீண்டும் மீண்டும் சொல்றேன், திமுக எதிர்ப்பு அப்படின்றது நம்மளோட நோக்கம் இல்ல, திமுக ஒழிப்பு அப்படின்றதான் நம்மளோட ஒற்றை நோக்கமா இருக்கணும். மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. அந்த திமுக ஒழிப்புன்ற ஒற்றை புள்ளியில தான் நம்ம எல்லாருமே ஒருங்கிணைகிறோம். கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான பதிலடி சேகர்பாபு போன்ற ஆட்களுக்கு செருப்படி நம்ம கொடுத்துதான் ஆகணும். அது நம்மளுடைய கடமை. தமிழக சொந்தங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன்.
சேகர் பாபு அவர்களுடைய பிறப்ப கேள்வியா கேட்டிருக்காரு நம்மளுடைய மாண்புமிகு மரியாதைமிகு ஆர்பி உதயகுமார் அவர்கள். என்ன ரீசன் பார்த்தோம்னா, சட்டமன்றத்தில் எழுந்து அதுவும் மக்கள் பிரதிநிதிகள்லாம் இருக்கக்கூடிய அரங்கத்துல நாக்க துருத்தி உதயகுமார் அவர்களை ரொம்ப கேவலமா உரிமையில பேசியிருக்காப்படி இந்த தற்குறி. இந்த ரவுடி சேகர் பாபு இருக்காருல்ல, இவர் வழக்கம் போல நினைச்சுக்கிட்டாரு போல, புதுவையாம போன் பண்ணாலும் அடிச்சிருவேன்டா, தூக்கிடுவேன்டா, வெட்டிடுவேன், குத்திடுவேன் அப்படின்ட்டு சுத்திட்டு தெரியக்கூடிய ஒரு 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 கேவலமான ஒரு ஆள்னு வச்சுப்போமே. இவரு அதிமுக தொண்டர்கள், அதிமுகவுடைய மிக முக்கியமான உறுப்பினர் உதயகுமார் அவர்களை நாக்க துருத்தி பேசியிருக்காரு. என்ன கொழுப்பு இருக்கும்? நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ரவுடி, ஓ வரலாறு என்ன? நீ இதுவரை இந்த தமிழக மக்களுக்கு என்ன பண்ணிருக்க? இந்த அறநிலைத்துறையை கையில வச்சுட்டு என்ன பண்ற? இந்த அறநிலைத்துறையில கொள்ளையடிச்சுக்கிட்டு அந்த சொத்துக்களால நீ வயிறு வளர்த்து தின்னுகிட்டு இருக்க. இவ்வளவுதான் நீ பண்ற. கோவிலையும் பாதுகாக்கல, கோவிலுடைய மேம்பாட்டுக்கும் நீ இதுவரை எதுவும் பண்ணல. காலங்காலமா மக்களுடைய அடையாளமா இருக்கு, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அடையாளம் இருக்கக்கூடிய கடவுள்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான். அந்த கோவிலுக்கே நாங்க கரண்ட் கொடுக்க மாட்டோம்னு ஆணையர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நீ வச்சிட்டு இருக்க. என்ன ரீசன் கேட்டா, கரண்ட் பில்லு கூட கட்டாம நீங்க வச்சிட்டு இருக்க. இந்த லட்சத்துல ஆட்சி பண்ணக்கூடிய உனக்கே இவ்வளவு அதுப்பு இருக்கு, ஒரு ரவுடின்ற ஒரு மிதப்பு இருக்கு, நம்ம அதிகாரத்துல இருக்குன்ற ஒரு திமிர் இருக்குன்னா, கடைசி வரைக்கும் கருணாநிதியை கதற விட்டு ஐயோ அம்மா அப்படின்னு கதற விட்ட அதிமுக தொண்டனுக்கு எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? நீ ஆஃப்டர் ஆல் திமுக குடும்பத்துல ஒரு கொத்தடிமை ராஜா. அதிமுக அப்படி இல்ல, இருக்கக்கூடிய பூரா பேருமே ராஜா. நாளைக்கு அடிமட்ட தொண்டன் யாரா வேணாலும் இங்க தலைமை பகுதியில உட்காரலாம். அந்த அளவுக்கு இங்க ஒரு ஜனநாயகம் இருக்கு. தமிழக மக்களுக்காக உழைச்சிருக்காங்க. எம்ஜிஆர் மறுத்து நம்ம இங்க அரசியல் பேசவே முடியாது. ஆனா கருணாநிதிய பேசலாம். எந்த இடத்துலன்னா, தமிழக மக்களுக்கு எதிரான பல இடங்கள்ல கருணாநிதி செயல்பட்டார்னு சொல்லி பேசலாம். நான் மட்டும் சொன்னோம் பொத்தாம்பதுவா பேசிட்டு போல ராஜா. உன் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வைகோ அவர் பேசியிருக்காரு. ஸ்டாலின் ஒரு தத்தின்னு பேசியிருக்காரு. ஸ்டாலின் ஒரு தத்தி. கருணாநிதி தமிழர்களுக்கு துரோகம் செய்த ஒரு நபர், ஈழத்துக்கு துரோகம் செய்த ஒரு நபர்னு வைகோ பேசியிருக்காரு. நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு உங்க கட்சியினுடைய மறைந்த அந்த என்ன சொல்லுவீங்க, அந்த கருணாநிதி அவர் பேனா கேவலமா இல்லடா உங்களுக்கு? கருணாநிதி சொல்லியிருக்காரு, தலித் மக்கள் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு. இப்படி கேடுகட்ட வரலாறுல உனக்கே நீ இவ்வளவு திமிரு பிடிச்சி நீ நாக்கு துருத்தி ஒரு அதிகார தொனியில பேசுறான்னா, மக்களுக்காக உழைத்த அதிமுக தொண்டை, அடிப்படை தொண்டன் இருப்பான், அவன் எவ்வளவு பேசுவான். வெளில பிரஸ் மீட்ல நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி நல்லா கேட்டிருக்காரு நம்மளுடைய ஆர்பி உதயகுமார் அவர்கள். நீ எல்லாம் யாரும் வரலாறு என்ன? நீ எல்லாம் ஆஃப்டர் ஆல் ஒரு ரவுடி, நீ ஒரு ரவுடி பைய, உன் பிறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ட்டு அப்படி அடிச்சாரு. நெத்தை போட்டு அடிக்கிறாரு, போட்டு பிளாஸ்ட் தான். ஆல்ரெடி அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருச்சுன்னு உட்காந்து கதறிட்டு இருக்கீங்க. ஐயோ 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 அப்படின்ட்டு. இப்ப இது வேறையா? எதுக்கு இந்த அசிங்கம்? எதுக்கு இந்த அவமானம்? ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? ஒரு பக்கம் உன்னை எதிர்த்து பேசுறவங்க வீட்டுக்கு சாக்கடை தண்ணியை ஊத்துறதுக்கு ஒரு ஆளை அனுப்பி விடுற, மறுபக்கம் ஆள் அனுப்பினவனு போறதுக்கு இன்னொரு ஆளை அனுப்பி விடுற. என்ன 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 கதை உன் கதை? தொடர்ந்து சேகர்பாபு சம்பந்தப்பட்ட கேவலமான நிர்வாகத்திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு கேவலமா ஆட்சி செய்யற உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா, மானங்கட்ட கருணாநிதி வகைராவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கக்கூடிய உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா, தமிழக மக்களுடைய நெஞ்சில இன்றைக்கும் குடியிருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய வழிவந்த தொண்டர்கள் அவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? நான் மீண்டும் மீண்டும் கேட்கறது தான். உரிமையில பேசுற இனி பேசக்கூடிய வார்த்தையை சட்டமன்றத்தில் வேற யாராவது எதிர்த்து பேசினா என்ன என்ன நடக்கும்? ஓ மரியாதை எங்க போகும்? உனக்கு மரியாதைங்கிறது கிடையாது, அதை ஓரம் வச்சிருவோமே. அப்படி உனக்கு ஏதோ ஒரு புண்ணாக்கு இருக்கு, ஒரு புடலங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உனக்கு அது அசிங்கமா இல்லையா? என்னைக்காவது அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகவை இந்த அளவுக்கு தரைக்குறைவா விமர்சனம் பண்ணியிருக்கா? இல்ல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கா? இல்ல. திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் மதிக்கும். வேற வழியே இல்லை. கேடுகட்ட கருமாந்திரம் பிடிச்ச கருணாநிதி வகைரா வந்தாலும் மதிக்கும். ஏன்னா கருணாநிதி வகைரா கூட இங்க ஜனநாயகத்துல கொஞ்சம் உரிமை இருக்குன்னு சொல்லி அதிமுக அந்த உரிமையை மதிக்கும். ஆனா நீ என்ன பண்ற ராஜா? நீ என்ன பண்ற? இங்க ஜனநாயகம்ன்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது இந்த நாட்டுலன்னு சொல்லி இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்து மக்கள் அப்படின்ற அடையாளத்தில் இருக்கக்கூடிய மக்களை